பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அப்போ இதனால பாருங்க, பிரியாணி இஸ் ரெடி. யம்மி பிரியாணி சூப்பராக இருக்குங்க இந்த ரைஸில் செஞ்சால். பாருங்க, ஆனால் சூடாக சாப்பிட்றதுக்கு இந்த பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எது செஞ்சாலுமே சூடாக சாப்பிடுங்க, அப்போ தான் சூப்பராக இருக்கும். பாருங்க, சூப்பராக வந்திருக்குல்ல, செம்மையாக இருக்கும் சூடாக சாப்பிட்டா. ஸோ நம்ம பாக்ஸில் பேக் பண்ணிடலாம் குழந்தைங்களுக்கு. நான் வந்து ஒரு பாக்ஸில் தான் சாப்பாடு வைக்க போகிறேன், மீதி பாக்ஸில் சாலட்லாம் வைக்க போகிறேன். இந்த பாக்ஸில் சாலட் வச்சிடலாம். சாப்பிட்டோம் நல்லா. நீங்கள் சொன்ன மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய கொடுக்கக்கூடாதுல்ல. என்னோட ஃபாலோவர்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் சொன்னாலும் நான் கேட்டுப்பேன். ஹெல்த்தியாக இருந்துச்சுன்னா நான் கேட்டுப்பேன். எனக்கு ஓகே அப்படின்னு சரிப்பட்டேன். என் குழந்தை நல்லதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அதனால் எக்கு வந்து எதில் வைக்கிறதுன்னு தெரியல. இதில் வச்சு அமுங்கி போயிடுமா என்னன்னு தெரியல. பட் எதுக்கும் இதில் வச்சு விட்ருவோம். எக் இதில் வச்சிடலாம். இல்லைன்னா ஒன்று பண்ணுவோம், எக் இதில் வச்சுருவோம். நம்ம மறுபடியும் எடுக்கணுமே. ஐயோ, இதில் வச்சிடலாம். எக் இதில் வச்சுட்டு குக்கும்பருக்கு மேலே வச்சுருவோம். ஸோ கார்போஹைட்ரேட்ஸும் இருக்குது, ஃபைபரும் இருக்குது, ப்ரோட்டீனும் இருக்குது. நியூட்ரியன்ஸ் எதில் இருக்குன்னு தெரியல. மேபி இது சாப்பிட்றதுல கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று இருக்கும். நியூட்ரியன்ஸ்க்கு நான் கண்டிப்பாக அந்த மாதிரி ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரிலாம் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அது கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். யூடியூப் சேனலில் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பிகாஸ் யூடியூப் சேனலில் வந்து எனக்கு நிறைய கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் நேற்று போட்ட வீடியோவில் எனக்கு நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. ஸோ என்னை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். பாட்டுல நிக்கல, மெட்டுல நிக்கல, அங்கே நிக்கல, இங்கே